ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தது ஒரு பால் காய்ச்சி ஒரு காஃபி போட தாங்க வந்தேன். இன்றைக்கி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை, தேங்காய் சட்னி. குழந்த தக்காளி சட்னி இட்லி வச்சு அவளுக்கு ஸ்கூலுக்கு நல்லபடியாக அனுப்பி வச்சாச்சு. அடுத்து இவங்களுக்கு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் லன்ச் டப்பாவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுங்க. தேங்காய் பின்னாடி கொஞ்சம் சின்ன இது குடிமின்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு உடைச்சி பாருங்கள். சீக்கிரமாக தேங்காய் கரெக்டாக உடையும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? 2 அடியில் உடையுங்க, ஈரம் பண்ணிட்டு உடைச்சிங்கன்னா. தேங்காய் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. இங்கே 40 ரூபாய்க்கு விற்காங்க. அது ரொம்ப சின்ன தேங்காய் தான். என்னென்னு தெரியல, தேங்காய் ரேட் கொஞ்ச நாளாகவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது நல்லா இருந்தது. இது நான் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த தேங்காவை ஒரு 3 தேங்காய் வாங்கிட்டு வந்தால் போதும். எனக்கு ஒரு மாதத்துக்கு ஓடும். இன்கேஸ் காலி ஆகிட்டுனா நான் இங்கேருந்து லோக்கலில் வாங்கிக்கிடுவேன். தேங்காய் பார்த்தோன்னே ஒரு சின்ன துண்டு எடுத்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் தேங்காய் தண்ணி குடிக்கணும். அப்போ தான் அடுத்த வேலையில் சூட்டிப்பாக நம்மளால் வேலை செய்ய முடியும் இல்லையா? ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்கும் இல்லையா? அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்காய் தண்ணியும் இனிப்பாக இருந்தது, தேங்காய் துண்டும் நல்ல இனிப்பாக இருந்தது. இங்கே என்னுடைய மகாராஷ்டிரியன் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கணும்னு சொல்லுங்கள், எனக்கு வீடியோ போடுங்க டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2 துண்டு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். இவ்வளோ தான் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்க மாட்டேன். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாளிசம் தான் கொடுக்கணும். எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் சட்னியில் ஊற்றிட வேண்டியதான். அவங்களுக்கு காலையில் டிஃபன் தாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன் நான். காலையிலே குழந்தைக்கு நான் டிஃபன் பண்ணும்போது ஒரு செட் பாத்திரம் ஃபுல்லாக கழுவி கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். அடுத்து இவங்களுக்கு நான் டிஃபனும் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி தான் பாத்திரம் விழுன்னே தெரியாதுங்க. ஒரு டிஷ் பண்ணால் 4 பாத்திரம் அப்படி சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். கவுண்டர் டாப் ஃபுல் ஆயிருங்க. நானும் அது எடுத்து வச்சிடணும், கழுவிடணும், க்ளீன் பண்ணிடணும். பார்த்தா பாத்திரங்கள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு நிறைய பேருக்கு அப்படி சேரும்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கண்ணே கமெண்ட்டில், யாருக்கெல்லாம் இப்படி பாத்திரங்கள் நிறைய சேரும்னு சொல்லுங்கள். நான் தோசை தவா மேலே வெங்காயத்தை கட் பண்ணி அதை தடவி அப்புறம் தோசை விடுவேன். நல்லாயிருக்கும். இந்த வெங்காய ஸ்மெல் வரும் அந்த தோசையில். அப்புறம் தோசையும் உடையாது. நான் தோசை இதாகாதுங்க, வராமல் இருக்காது. நல்ல மொறுன்ட்டு தோசை வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? அப்பப்போ தோணும் நமக்கு வயசாயிடுச்சோ அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? நான் முந்தி ஒரு திங்ஸ் வாங்கும்போது டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவேங்க, யோசிக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ நான் ஒரு திங்ஸ் வாங்கும்போது நிறைய யோசிக்கேன். இது நமக்கு தேவையா? ஒரு 10 நாள் கழித்து வாங்கிக்கலாம்ல. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும்னு தோணுதுங்க. நிறைய யோசித்து தான் ஒரு பொருளை வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, இதை வச்சுக்கிடுவோம் கைவசம், எதுக்கு போட்டு வேஸ்ட்டாக செலவழிப்பேன். இப்படி யாரெல்லாம் யோசிப்பீங்க சொல்லுங்கள், சரியா? ரொம்ப யோசித்து திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி என் பொண்ணு ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாலும் டக்குன்னு நான் அவட்ட சொல்லிட்டு, ஏய் துட்டடி வேஸ்ட் பண்ணாத, இல்லை கொண்டா நான் சாப்பிட்றேன், இல்லையா பேக் பண்ணி வீட்டில் போய் சாப்பிட்லாம், அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. என் பொண்ணு சொல்லுவா, அம்மா டைலாக் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாள். மழை எங்கேயுமே வெளியில் போகவே முடியலைங்க. இல்லைன்னா வெளியில் போய் ஏதாவது உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கலாம்.
இந்த மழையால் நமக்கு வந்து சில நேரம் வெஜிடபிள் காலி ஆகுது, சில நேரம் மஞ்சள் மசாலா ஜாமான் காலி ஆகுது. ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிகிட்டே மாற்றி மழையை பார்த்து மழை இல்லைன்னா வெளியில் போகிறது, திங்ஸ் வாங்கிட்டு வர்றது, ஃபில் பண்ணுறது, இப்படி தான் டே போயிட்டே இருக்குங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு அடுத்த வீடியோ போட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நிறைய லைக்ஸு, நிறைய பேர், நிறைய வியூ வருது, ஆனால் அதுக்கேற்றப்ப எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவ்வளோ பேர் பார்க்கிங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன. அடுத்த ஆஃப்டர்நூன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு முடிஞ்ச உடனே நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து மத்தியானம் லஞ்ச் டப்பாக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 3 சப்பாத்தி. காலையில் டிஃபன் வந்து நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தேன்னு வைங்களேன், மத்தியானம் வந்து சப்பாத்தி ரோல் அப்படி போயிடுவேன். காலையில் வந்து பெர்ஃபெக்டாக தோசை, தேங்காய் சட்னி அப்படின்னு கொண்டுட்டு போனேன்னு அவங்க நான் டிஃபன் கொடுத்தேன்னா மத்தியானத்துக்கு ஒரு ரோட்டியும் ரோல் அண்டா முட்டை பொரிச்சு தர மாதிரி தான் இருக்கும். அதாவது மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் போவேன், சில நேரம் தமிழ்நாடு ஸ்டைலில் அவங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். எப்படி இருக்கும், ஏன்னா டைம் ரொம்ப இருக்காது எனக்கு. ஒரு 1/2 hour தான் டைம் இருக்கும், இல்லைன்னா ஒரு 45 minutes அப்படி தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு டிஃபனும் கொடுக்கணும், மத்தியானத்துக்குள்ளே டப்பாவும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. அதனால் காலையில் கொஞ்சம் ஹெவியாக போனால் மத்தியானம் லைட் எடுத்துக்கிடுவேன், மத்தியானம் லைட்டாக காலையில் கொஞ்சம் ஹெவியாக போயிடுவேன். ஃபில்லிங்காக சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்கு சொல்கிறேன். எனக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு நிறைய கிரேவி போடுங்கன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கண்டிப்பாக பண்ணுறேங்க, கண்டிப்பாக. ஹை ப்ரோட்டீன் ஃபுட் காமிங்க அப்படின்னு சொல்லிங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் கரம் மசாலா அரைச்சிங்கல்ல, அது தனித்தனியாக எங்களுக்கு காமிங்க, நீங்கள் வந்து அது எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அதை வந்து வரக்கூடிய வீடியோவில் நான் காமிக்கிறேங்க. கரம் மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன், சரியா? சப்பாத்தியும் கேட்டிருந்தீங்க, அக்கா எப்படி சப்பாத்தி வந்து இவ்வளோ அழகாக திரட்டுறீங்கன்னு கேட்டிங்க. நல்ல மாவு பிசைஞ்சிக்கிட்டு 3 நல்ல மாவு பிசையணுங்க. கொஞ்சம் அதாவது மாவு திரட்டும் போதே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி வந்து மாவு பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டும் போது மட்டும் கொஞ்சம் பவுடர் மாவு மட்டும் எடுத்து உருட்டினா உங்களுக்கு நல்லா வருங்க சப்பாத்தி. கல்லை நல்லா காய வச்சுட்டு சப்பாத்தி மாவு போடுங்க, டக்குன்னு உங்களுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிடலாம். நான் வந்து 2வது வந்து மகாராஷ்டிரியன் ஸ்டைல் எக்கு புர்ஜி தான் பண்ணேன். ஆனால் இந்த எண்ணெய் தெரியல, தவாவில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது போலுக்க டக்குன்னு மேலே தெரிச்சிட்டு. இப்படி விஷயங்கள் எனக்கு நிறைய நடக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டேன், தக்காளி பழம், அப்புறம் மகாராஷ்டிரியன் மசாலா. அது வந்து என்னென்னா, இங்கே வந்து வத்தல் பொடியில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு பொடி விற்கும். அப்புறம் வந்து பருவான்னு சொல்லுவாங்க. பருவானா இந்த ஸ்டஃப் பண்ணுற மசாலாஸ், அப்புறம் வெங்காயம், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு, வேர்க்கடலை, காஞ்ச தேங்காய், இதெல்லாம் அவங்க வந்து இடித்து ஒரு மசாலாவாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுவும் இங்குள்ள மகாராஷ்டிரியன் மசாலாஸ் தான். எல்லாமே வாங்கி ஒரு சின்ன சின்ன பேக்கெட்டில் வச்சுருப்பேன். அதை அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஒரே டேஸ்ட் சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லையா? அவங்கள நல்லபடியாக நான் ஆஃபீஸ் அனுப்பி வச்சுட்டேன். பயங்கர சொட்டுங்க. பாய். ரொம்ப நன்றிங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி.